கர்த்தர் வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ஆசரிப்பு கூடாரம் என்பதை பற்றி நாம் ஒரு தொடர் போதனையை போதிக்கப் போகிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அதனுடைய முன்னுரையாக இன்றைக்கு சில காரியங்களை நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்பினால் 7 என்கிற எண்ணுக்குள்ளாக வைத்து அதை சொல்லுவார். 7 என்றால் பரிபூர்ணம் என்ற அர்த்தம். ஆண்டவர் எப்பொழுதுமே முக்கியமான காரியங்களை 7 என்ற எண்ணுக்குள்ளே வர்ற மாதிரி தான் சொல்லுவார். உதாரணமாக பலிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை பற்றி ஆண்டவர் போதிக்கும்போது லேவியராகமத்திலே 1 முதல் 7 அதிகாரத்திலே அதிலே ஆண்டவர் நமக்கு போதித்திருப்பார். அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியும் 7 அதிகாரங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது யாத்திராகமத்தில் 25வது அதிகாரத்தில் இருந்து 31 அதிகாரம், ஏறக்குறைய 7 அதிகாரத்தில் தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி போதிக்கிறார். அதுக்கு முன்பாக பலருக்கு ஆசரிப்பு கூடாரம்னா என்ன தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ வனாந்திரத்தின் வழியாக அவங்க கானான் தேசத்துக்கு போகணும். வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. இவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜனங்களை குடி அமர்த்தி அங்கே ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்கு கட்டி அதன் பின்பு அவர்களோடு இருக்கலாம் என்று தேவன் நினைக்கல. மாறாக வனாந்திரத்தில் ஜனங்கள் இருக்கும்போதே அவர்களோடு தேவன் வசிக்க விரும்பினார். அதுக்கு பேர் தான் வாசமாக இருக்க விரும்பினார். தேவன் வாசமாக இருக்கிறார் அப்படின்னு பைபிளில் வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் அவர்களோடு வசிக்க விரும்பினார், இருக்க விரும்பினார் என்று அர்த்தம். அதே தான் இன்றைக்கும் நாம் எல்லாம் செத்து பரலோகம் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வா, அதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை. நாம் பூமியில் இருக்கும்போதே தேவன் நம்மோடு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் சர்வ வியாபகர், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பின்பு பரலோகத்துக்கு போனார். போகும்போது சொன்னார், நான் போகிறது நல்லது அப்படின்னு சொன்னார். எல்லோரும் வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து திடீர்னு போகிறீங்களே. யாருமே கூட இருந்தவங்க திடீர்னு போகும்போது வருத்தமாக தான் இருக்கும். சீசர்கள் அப்படி வருத்தப்படுமோ ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது நல்லது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? வருவார். ஏன் அவர் வர்றது நல்லது அப்படின்னா, அவரால் மட்டும்தான் எல்லாரும் கூட என்ன செய்ய முடியும்? ஒரே நேரத்தில் இருக்க முடியும். அந்த எல்லாரும் என்பது தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களோடு இருக்க விரும்பினார். அதற்காக உண்டாக்கப்பட்டது தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம்னா இன்னும் புரியாதவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்ட சொன்ன ஒரு சர்ச்சு, அதுதான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். முதல் பகுதி என்ன? பிரகாரம். 2வது பரிசுத்த ஸ்தலம். 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம சர்ச்சை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ இந்த நம்ம மாடியில் இருக்கிறதுனால நமக்கு பிரகாரம்ன்றதை நம்ம காட்ட முடியல. இப்போ படியை பிரகாரம்னு வச்சுக்கோங்க, வெளிப்பகுதி. நீங்கள்லாம் உட்காந்துருக்க இடம் என்னது? இந்த இடம் என்னது? இப்போ எனக்கும் உங்களுக்கு இடையில் திரை இருக்கா? இல்லை. திரை போட்டு மூடி வைக்கலாமா? மூடி வைக்கிறாங்களா? நீங்கள் இந்த இடத்துக்கு ஏறி வந்து நிற்க முடியுமா? முடியுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். முடியாதுன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நீங்களும் நானும் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இங்கே திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கோம், இங்கே வர முடியாது. நீங்கள் இப்போ நாம் எந்த உடன்படிக்கையில் வாழ்கிறோம்? அப்போ நம்ம இங்கே வர முடியுமா முடியாதா? முடியும். இதனால தான் உடன்படிக்கை குறித்ததான அறிவு இருக்க வேண்டியது அவசியம். பழைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை.
பழைய உடன்படிக்கை ஆண்டவர் எது கொடுத்தாரு, அதில் என்னென்ன செய்ய சொன்னார், அதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் புதிய உடன்படிக்கையில் எதை ஃபாலோ பண்ணலாம், எது பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது புரியும். அல்லேலூயா. எபிரேய மொழியில் இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மிஸ்கான் என்ற பெயர் உண்டு. மிஸ்கான் என்றால் ஆசரிப்பு கூடாரம் என்ற அர்த்தம். MISKAN அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அயலானை போல, அதாவது ஒரு நெய்பரை போல நமக்கு அருகிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் தேவன் இருந்தார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். எப்பொழுதுமே மனிதர்கள் கூட இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போய் இருக்கல, பரலோகத்தில் இல்லை. அவர் என்ன பண்ணார், பகலின் குளிர்ச்சியான வேலைகளை என்ன செஞ்சாராம், எப்படா விடியும்ட்டு உட்காந்துருப்பார் போல் இருக்கு. ஏன்னா அவருக்கு மனுஷங்களோட பேசுகிறது, மனிதர்களோடு சம்பாஷணை செய்வது அவ்வளோ பிடிக்குது. அப்போ ஆரம்பித்தவர் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறார். அவர் மாறவே இல்லை. வாசிக்கலாம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 1 முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் முதல் வசனத்தில் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி. பைபிளில் சில அதிகாரங்கள் தான் கர்த்தர் என்ற நாமத்திலே ஆரம்பிக்கும். கர்த்தர் தம்முடைய நாமத்தில் ஆரம்பிப்பார். ஏன் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய அனந்த ஞானம் விளங்குகிறது. 7 வசனத்தில் 7000 வருட சரித்திரத்தை சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால்தான் அவர் சர்வ ஞானம் உள்ளவர்னு வசனம் இருக்குது. சர்வ ஞானம் உள்ளவர்கிட்ட தான் போய் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்க முடியும். தேவ ஞானம் இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வது மிக மிக எளிது. தேவ ஞானம் இல்லைன்னா தான் உலக ஞானத்தை வச்சு வாழ்ந்தெல்லாம் நினச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வெற்றி பெற முடியும், பல தோல்விகளை சந்திக்க நேரிடும். ஒரு ஊழியக்காரர் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். உதாரணம் இல்லை, அவருடைய சபையில் நடந்தது. பெங்களூரில் அவருடைய சர்ச்சில் ஒரு வாலிப பையன் இருந்தானாம். எப்போதுமே அதிகமான நேரம் பாஸ்டர் கூட தான் இருப்பான். எல்லா விதமான ஊழியத்தின் காரியங்களிலும் அவன் கூடவே இருந்திருக்கிறான். ஆராதனைக்கு முன்னாடி சபையை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், பாஸ்ட்டுக்கு வெளியில் போனால் அவர் கூட போகிறதா இருக்கட்டும், பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபம், இன்னும் என்னென்ன ப்ரேயர்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் அவன் இருப்பான் போல். அவனுக்கு படித்து முடிச்சுட்டான், வேலை இல்லை. வேலைக்காக அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட பாஸ்டரும் அவனுக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஒரு வேலை கிடைக்குது, நல்ல வேலை, நல்ல சம்பளத்தில் கிடைக்குது. போய் சேர்ந்துட்டான். சேர்ந்ததுக்கப்புறம் இடையில நடக்கக்கூடிய சர்ச்சில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு அவன் வரலை, அவனால் வர முடியலை. அது பரவாயில்ல. அடுத்து என்னாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ன செய்ய ஆரம்பித்தான், வர ஆரம்பித்தான். அப்போ பாஸ்டர் வராத அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, பாஸ்டர் எனக்கு டியூட்டி போட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலையை வச்சுட்டாங்க, அதனால் என்னால் வர முடியல அப்படின்ட்டான். அவரும் சரின்னு விட்டுட்டார். போக போக 3 மாதங்கள் ஆச்சு, 4 மாதங்கள் ஆச்சு. சபைக்கு வருவதே நிறுத்திட்டான். அப்போ என்னப்பா வர்றதில்ல, 4 வாரமாச்சு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் டியூட்டி இருக்குது, அதனால் என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி பேசும்போது கேட்டானா, பாஸ்டர் சர்ச்சு எத்தனை மணிக்குன்னு கேட்டானா. எப்படி சர்ச்சு எத்தனை மணிக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவருக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாராம், ஆண்டவரே, இந்த மகன் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி உம்முடைய சமூகத்திலே தான் இருந்தான், உண்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு வாலிப பையனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி வேலை கிடைச்சி சம்பளம் வந்த உடனே உண்மை விட்டு என்ன செஞ்சிட்டான், தூரமாக போயிட்டான். சர்ச்சு எத்தனை மணிக்குன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டான். இன்றைக்கி உண்மை விட்டு பிரிக்கிற அந்த நல்ல வேலை அவனுக்கு வேணாம் ஆண்டவரேன்ட்டான்.
உம்மை விட்டு பிரிக்கிற அந்த வேலை அவனுக்கு வேண்டாம், தயவுசெய்து அதை எடுத்துருங்கன்னாரான். ஒரு ஜோம் பண்ணி 10 நாளில் வேலை போயிடுச்சு. ஜோம் பண்ணி 10 நாளில் வேலை போயிடுச்சு. கதறிக்கிட்டு ஓடி வந்தான். பாஸ்டர்கிட்ட வந்து ஜோம் பண்ணான். பாஸ்டர், நான் பண்ணது தப்பு தான். ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போடுறாங்க அப்படின்னா அதை இவனால் மாற்றி விட்டுட்டும் வர முடியுமா? அந்த ஆப்ஷனும் இருந்திருக்குது. ஆனால் இவன் என்ன செய்யலை, பணம் வருதுன்னு சொல்லிட்டு பணத்தின் பின்னாடி போக ஆரம்பித்தான். ஆண்டவரை விட்டுட்டு அவனுக்கு ஒன்றும் புரியலை. ஆண்டவரை இவ்வளோ நாள் தேடினதுனால தான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு, எனக்கு இந்த சம்பளம் கிடச்சிச்சின்னு அவனுக்கு புரியலை. போக போக மனது அந்த வேலை நிமித்தம் வரக்கூடிய சம்பளத்தின் பக்கம் போச்சு. பாஸ்டர் சொன்னாரா, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண 10 நாளில் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஆள் குறைப்பு என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க. இப்போ கதறிட்டு வந்தான். வந்து சர்ச்சில் வந்து அழுதுட்டு இருந்தான். பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரோடு உனக்குள்ள உறவு என்ன செய்யும், முதல்ல அதை புதுப்பி, அதை சரி பண்ணு, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணு, எல்லா வாரமும் நான் கரெக்டாக வருவேன்னு சொல்லு. ஏதோ மாதத்தில் ஒரு வாரம் டியூட்டி போட்டாங்க, நான் போயிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. சர்ச்சுக்கு எத்தனை மணிக்குன்னு கேட்குற அளவுக்கு மறந்து போயிட்டாருன்னா அது எவ்வளோ திமிரு பாருங்க. அந்த பாஸ்டர் ஜோம் பண்ண உடனே அந்த வேலை போச்சு, வருமானம் போச்சு. அதுக்கப்புறம் வந்தான் சர்ச்சுக்கு. திரும்ப பழைய கதை. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் சர்ச்சில் இருந்தான். பாஸ்டர் அவனுக்காக ஜோம் பண்ணார். அவனுக்கு இன்னொரு வேலை கிடச்சிது. அல்லேலூயா. அந்த வேலையில் ஞாயிற்றுக்கிழமை லீவு. புரியுதா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை லீவு. என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்று சுதந்திரிக்கணும்னா அதை அனுபவிக்கும்போது ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை வச்சுக்கிட்டு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. வேலை ஆசீர்வாதம், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் பார்க்குற வேலையை சபிக்கக்கூடாது. என்னத்தை எந்திரிச்சு இந்த வேலைக்கு போய் அப்படின்லாம் பேசக்கூடாது. வேலை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மேலே கண் வைக்கக்கூடாது. அந்த வேலையை கொடுத்த, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் மீது என்ன செய்யணும், கண் வைக்கணும். அப்போது ஆதியாகமம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8 7 முதல் 13. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமி மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. அவனுக்கு 606 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. மொத்தம் 7 வசனங்கள். ஆனால் 7000 வருட செய்தியை, சத்தியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 78:2. சங்கீதம் 78:2. என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். உவமைகளாக பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதற்கு முன்பாக தொடர் போதனை கூட அதான் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய வாயை உவமைகளால் திறப்பேன். மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நோவாவுடைய காலத்தில்
மழை அதிகமாக பெஞ்சிச்சு. மழை மட்டும் இல்லை, பூமியின் ஊற்றுக்கண்களும் திறந்து கீழே இருந்தும் தண்ணி மேலே இருந்தும் தண்ணி. அது கரெக்டாக வசனம் வாசிக்கணும். சிலர் மழை மட்டும் பெஞ்சிச்சு வெள்ளமாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. பூமியின் ஊற்றுக்கண்களும் திறந்து கீழே இருந்தும் தண்ணி வந்துருச்சு. அப்போது முழுவதும் வெள்ளக்காடாகி ஜனங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மனிதர்கள் பாவம் செஞ்சதுக்கு மிருகங்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்வாங்க. மனிதர்களுடைய பாவம், ஏன்னா மனிதர்களை அண்டி தான் மிருகங்கள் இருக்கும். மனிதர்களுடைய உதவி இல்லாமல் மிருகங்களால் இருக்க முடியாது. மிருகத்தின் உதவி இல்லாமல் மனுஷனும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போது மனிதன் பாவம் செய்தால் அதற்கு முழு பொறுப்பை ஒட்டுமொத்த பூமியும் தான் எடுக்கும். ஏன்னா மனிதன் தான் பூமியிலே உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பிலே உயர்வான ஒரு சிருஷ்டி, தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவன். அப்போ பூமியினுடைய அதிகாரம் மனிதனுக்கு இருக்குது. அப்போ மனிதனை அழிக்கணும்னா மற்றதும் சேர்ந்து அழிஞ்சு தான் ஆகணும். இப்போது ஜலப்பிரளயம் வந்துருச்சு. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மிருகங்களும் பறவைகளும் பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போது மழை நின்றுச்சு, வெள்ளம் வடிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக என்ன செய்கிறாரு, காக்காவை என்ன செய்கிறாரு, காகத்தை வெளியே அனுப்புகிறாரு. அது என்ன செஞ்சுச்சான், ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. இந்த போகிறதும் வருகிறதும் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் டு அண்ட் ஃப்ரோ அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. டு அண்ட் ஃப்ரோ. இன்னொரு இடத்துலையும் இதே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு 1வது அதிகாரம் 7வது வசனம். பூமி எங்கும் முலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்னு தமிழில் இருக்கு இல்லையா. ஆங்கிலத்தில் என்ன ஆகுதுன்னா டு அண்ட் ஃப்ரோ, போக்கும் வரத்துமாக இருக்கிறேன். வேதத்தில் இந்த 2 இடத்துல மட்டும்தான் டு அண்ட் ஃப்ரோ என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, காகம் வேதத்தில் சாத்தானை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுக்காக நீங்கள் வெளியில் போய் இருக்கிற காக்கா அப்புறம் சாத்தான் நினச்சிக்காதீங்க. இதில் ஊமையாக சொல்லப்பட்டது என்னென்னா, காகம் சாத்தானை அடையாளப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அப்போது காகம் நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டான பறவை. நியாயப்பிரமாணத்தில் இதெல்லாம் தீட்டான பறவை, இது தீட்டில்லாது, இதை புசிக்கலாம் அதை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதில் காகம் ஒரு தீட்டான பறவை. எலியாவை காகம் போஷிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், எலியாவை போஷித்தது காகம் அல்ல. ஏன்னா அது தீட்டான பறவை. தீட்டான பறவை எதை தொட்டாலும் அது தீட்டு. அது அந்த எலியாவுக்கு ஒரு அப்பம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த அப்பம் 1.5 அடி அகலம் இருக்கும். பெரிய இந்த புல்பீட் அளவுக்கு இருக்குன்னு வைங்க. அந்த அளவு உள்ள ஒரு வெயிட்டான ஒரு அப்பத்தை என்ன செய்ய முடியாது, ஒரு காகம் தூக்கிட்டு வர முடியாது. கருப்பாக இருந்ததுனால காகம்னு வச்சுட்டாங்க. அது ஒரு கழுகை போன்ற ஒரு பறவை, ஆனால் கருப்பாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு என்ன பேர் கொடுக்குதுன்னு தெரியாமல் காகம்னு போட்டாச்சு. அதே போல் வனாந்திரத்தில் ஆண்டவர் போஷிச்சார் இல்லையா, காடையினால் போஷிச்சார்னு வரும். நம்ம பார்க்குற காடை கிடையாது, அது வேற. அப்போ எலியாவுக்கு கொண்டு வந்தது காகம் அல்ல, அது கழுகை போன்ற ஒரு பலமுள்ள ஒரு பறவை. அதுதான் அதை தூக்கிட்டு வர முடியும். இன்றைக்கும் ஈரான் தேசத்தில் ஈரானி குப்பூஸ் என்ற பெயரிலே இந்த அப்பங்கள் விற்கப்படுமா. இன்றைக்கும் போனாலும் அதை வாங்கலான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சைஸில் இருக்குமா. இப்போது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். போதும். ஜலம் குறைந்து போயிற்றா என்று அறியும்படி ஒரு புறாவை நோவா வெளியே விடுறார். தண்ணீர் எப்பொழுதுமே பொதுவாக பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக பைபிளில் நிறைய இடத்துல தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆனால் இங்கே இந்த ஜலம் பூமியின் மீதெங்கும் இருக்கக்கூடிய ஜலம் அப்படின்னு வருது இல்லையா, இது சமுத்திரத்தை போல பொங்குகிற தண்ணீர். சமுத்திரத்தை போல பொங்குகிற தண்ணீர், பொங்குகிற ஜலம் அப்படின்னு வைக்கலாம். பொங்குகிற ஜலம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்காது. வாசிக்கலாம், ஆதியாகமம் 7:24. ஜலம் பூமியின் மேல் 45 நாள் மிகவும், கரெக்டா வாசிங்க, 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது.
அப்போ ஒரு பொங்குகிற ஜலமாய் அது இருந்தது. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அப்போ பிரவாகிக்கிற ஜலம் அல்லது கொந்தளிக்கக்கூடிய கடல் அல்லது பொங்குகிற தண்ணீர், இது வந்து யாரை குறிக்குது அப்படின்னா துன்மார்க்கரை குறிக்கும். இந்த இடத்துல அது குறிக்கிறது எது? துன்மார்க்கரை. காக்கா வந்து எதை அடையாளப்படுத்துகிறது? சாத்தானை. பிரவாகிக்கிற ஜலம் துன்மார்க்கரை அடையாளப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. பின்னும் அவன் அந்த வேசி உட்கார்ந்திருக்கக்கூடிய தண்ணீர் என்னவா? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசக்காரன். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா துன்மார்க்கர். அப்போ திரளான தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கல, துன்மார்க்கமான ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். போதும். பின்னும் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிடுச்சு, சமுத்திரமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய வானம் புதிய பூமியில் யார் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சமுத்திரம் யாருக்கு அடையாளம்? பொங்குகிற தண்ணீர், பிரவாகிக்கிற ஜலம். இப்படி எந்த வார்த்தையில் சொன்னாலும் அது யாருக்கு அடையாளம்? துன்மார்க்கருக்கு அடையாளம். புதிய வானம் புதிய பூமியில் யார் இல்லை? துன்மார்க்கர் இல்லை. அப்போ காகம் சாத்தானை அடையாளப்படுத்துது, பொங்குகிற ஜலம் துன்மார்க்கமான ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. சரி, இப்போ ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. போதும். இங்கே புறா என்று சொல்லப்பட்ட வார்த்தை யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். புறாவுக்கு வந்து வேற மாற்றே கிடையாது. புறா எப்பொழுதுமே யார் தான்? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரைக்கு வரும்போது என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் தான் என்ன செஞ்சார்? ஏன் புறாவை ஆண்டவர் செலக்ட் பண்ணுறான்னா, புறா வந்து கள்ளம் கபடம் இல்லாதது. அதனால சில இடங்களில் ஆட்டுக்கு ஒப்பனையாக சொல்லப்படும் ஆட்டுக்குட்டியானவர்னு. ஏன்னா ஆடுக்கு வினையம் இருக்காது. கசாப்பு கடையில் தான் கட்டி வச்சுருப்பான். அவன் ஒரு கீரையோ அல்லது இலையவோ தொங்க விட்டுருப்பான். அது கூட இருந்த ஆடு அங்கே தொங்கிட்டு இருக்கும், உரிச்சு கீழே தான் இது நிற்கும். அந்த இலையை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். தனக்கு அடுத்து இதுதான் நேர போகுதுன்னு அதுக்கு என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. 11வது வசனம் வாசிப்போம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. 10லேருந்து வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. புறா மறுபடியும் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுச்சான்? சாயங்காலத்தில் நோவா கிட்ட வருது, பேழை கிட்ட வருது. சாயங்காலம் என்பது பகற்காலத்தின் முடிவு. நல்லா புரிஞ்சுக்குங்க. பகற்காலத்தின் முடிவு தான் என்னது? சாயங்காலம். அதனால தான் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் இருட்டும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன? ராக்காலம் ஆரம்பிக்க போகுது, பகற்காலம் முடிய போகுது. இதுதான் சாயங்காலம். இப்போ வாசிங்க. அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இப்போ புறா வந்து உள்ள வரும்போது, பேழைக்குள்ள வரும்போது அது வாயில் என்ன இருந்துச்சான்? ஒலிவ மரத்தின் இலை. ஒலிவ மரத்தின் இலை, ஒலிவ இலை விசுவாசிகளை அடையாளப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுவோம், ஒலிவ இலை விசுவாசிகளை அடையாளப்படுத்துகிறது. சரி, வரிசையாக சொல்லுங்க. காகம் எதை அடையாளப்படுத்துது? அடுத்து என்ன? பொங்குகிற ஜலம். அது யாரை குறிக்குது? துன்மார்க்கமான ஜனங்களை.
அடுத்து என்னது? புறா. யாரை அடையாளப்படுத்துது? பரிசுத்த ஆவியானவர். நான்காவது என்ன? ஒலிவ இலை. இது யாரை குறிக்குது? விசுவாசிகளை குறிக்குது. சரி, இப்போ இந்த சம்பவத்தில் முக்கியமான நபர் யாருன்னா நோவா. இந்த நோவாவினுடைய பெயர் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 7 தடவை அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி 7 முறை எழுதப்பட்ட வார்த்தை எப்பொழுதுமே கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். 7 முறை எந்த வார்த்தை வருகிறதோ அது யார் அடையாளப்படுத்தும்? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். தேவன் நோவாவையும் போதும். 11 6வது வசனம் வாசிப்போம். 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையிலே செய்திருந்த போதும். 11 பின்பு அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து 13வது வசனம். அவனுக்கு 606 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லை. 15வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி. 18வது வசனம். அப்பொழுது நோவாவையும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. இந்த 8வது அதிகாரத்தில் முதல் வசனம், 6வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம், 15வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம் 7 முறை நோவாவுடைய பெயர் வரும். இந்த நோவா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. ஒரு காகத்தை நோவா என்ன செய்யறாரு? வெளியே விடுறார். இந்த காகம் வெளியே போயிடுச்சு. போயிட்டு அது என்ன செய்யுது? பிணங்கள் மேலே உட்காருது, அதை சாப்பிடுது. மறுபடியும் என்ன செய்யுது? பேழை கிட்ட வருது. ஆனால் பேழைக்குள்ளே என்ன செய்யலை? வரல. பேழைக்கு மேலே போகுது, அங்கே போய் உட்காருது. மறுபடியும் என்ன செய்யுது? கிளம்பி போகுது, பிணங்களை பார்க்குது, அது மேலே உட்காருது, மரத்தின் மேலே உட்காருது. இப்படி என்ன செய்யுது? போயிட்டு சுற்றி வருது. ஆனால் பேழைக்கு உள்ளே வருதான்னா வரல. ஜலம் வற்றி போகிற வரைக்கும் இந்த காகம் போக்கும் வரத்துமாய் தான் இருந்துச்சே தவிர பேழைக்குள்ளே ஒரு நாளும் வரல. ஏற்கனவே சொன்னோம், காகம் யாரை அடையாளப்படுத்துது? சாத்தான். சாத்தான் பரலோகத்தை விட்டு வந்தவன், ஆண்டவராலே விழத்தள்ளப்பட்டவன். வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்குள்ளே போகலை. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை? மனம் திரும்பலை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட போகலை. இந்த ஜலம் என்பது யாரை அடையாளப்படுத்துது? துன்மார்க்கமான ஜனங்களை. அப்போ பூமியில் துன்மார்க்கர்கள் இருக்கிற வரைக்கும், துன்மார்க்கமான ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் சாத்தானுடைய கிரியைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. பூமியில் இருந்த இந்த ஜலம் துன்மார்க்கர் வற்றி போகிற வரைக்கும் காகம் என்ன செய்யும்? போக்கும் வரத்துமாய் இருக்க தான் செய்யும். ஆண்டவர் பாருங்க, ஒரு 7 வசனத்தில் எவ்வளோ பெரிய காரியங்களை அவர் போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களை 3 யுகங்களாக யூத ரபிக்கள் பிரிக்கிறார்கள். 3 யுகங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தை. எப்படி அப்படின்னா, முதல் யுகம் அப்படின்னா ஆதாம் முதல் நோவா வரை. எல்லாரும் சொல்லுவோம், ஆதாம் முதல் நோவா வரை இருப்பது முதல் யுகம். எல்லாரும் சொல்லணும், ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில், ஆதாம் முதல் நோவா வரை இருந்த காலகட்டத்தில் துன்மார்க்கர்கள் ஏகமாய் பெருகியிருந்தார். நிறைய இருந்தாங்க. ஆவியானவர் சத்தியத்தை சொல்லி பார்க்குறாரு, போராடி பார்க்குறாரு, யாருமே கேட்கல. அல்லது ஆண்டவர் வெக்ஸ் ஆகி போய் சொல்கிறாரு, என் ஆவி இனிமேல் மனுஷனோடு போராடுவது இல்லை அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம் தானேன்னு சொல்லுவார். அதை தான் நம்ம எடுக்கணும். நிறைய பேர் என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க? 70 வயசு, பலத்தின் மிகுதியால் 80 வயசு. இல்லை, அது மோசே சொன்னது. மோசே எழுதுனது என்ன எழுதினாரு?
மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 120 வருஷம் இருந்துட்டு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் மனுஷனை பார்த்து என்ன சொன்னார்? மனிதனுடைய ஆயுசு நாட்கள். அப்போ நம்ம எதை விசுவாசிக்கணும்? 120 வருஷத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ 60 வயசு ஆனவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்போ தான் நடுத்தர வயசுக்கு வந்திருக்கீங்கன்னு. நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சியா அப்படிலாம் நினைக்க முடியாது. முதிர் வயதில் எப்படி இருப்பீங்களா? கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள். அந்த வசனம் வரணும் நமக்கு. போதும் அந்த உலக வாழ்க்கை போதும், சீக்கிரம் பரலவும் போயிடுறேன் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, ஜோம் பண்ணாதீங்க. உங்கள் பேர பிள்ளைக்கு நீங்கள் வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேணும். உங்கள் மேலே உங்களால் சம்பாதிக்க முடியலாம், சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம், உங்கள் மூலியமாக வருமானம் வரலாம், வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பூமியில் இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. பிள்ளைகளும் பெற்றோர்களும் பேர பிள்ளைகளும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொத்து இருக்கா, சொத்து இருந்தால் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம். சொத்து இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? அவங்கள கண்டுக்கக்கூடாது. ஒரு மாதம் நீ உங்கள் மக வீட்டில் இரு, ஒரு மாதம் அந்த பிள்ளை வீட்டில் இரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்லக்கூடாது. எல்லா மாதமும் அவங்க உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். எப்படி சொல்ல முடியும்னா, நான் என்னுடைய வாக்காக சொல்லலை, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணுமா? அப்போ உனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கை முழுக்க எனக்கு கெட்டது நடக்கக்கூடாது, எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, பூமியிலே உங்களுடைய வாழ்நாள் தீர்க்காயுசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, 120 வருஷம் வாழணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்? உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது மாறாது. அதனால தான் அழிந்து போகக்கூடிய சொத்தின் மேலே என்ன செய்யக்கூடாது? கண்ணு வச்சு அது முக்கியம் நினச்சி போயிடக்கூடாது. சொத்துக்களை சம்பாதிங்க, நல்ல வீடு கட்டுங்க, நல்ல கார் வாங்குங்க, நல்லா இருங்க, அது தவறு கிடையாது. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை காட்டணும், அது பெருசு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. உங்கள் பணம், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் அம்மா அப்பாவை காட்டிலும் பெருசு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. அப்போது அதே போல் தான் பெற்றோர்களும். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னென்னா, பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவங்க சில நேரம் சில தவறு பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா 3 பிள்ளைகளை அவங்க என்ன செய்யணும்? அவங்கள சரிசமமாக பாவிக்கணும். சரிசமமாக பாவிக்கிறது அப்படின்னா, அன்பை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பணத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். சிலர் என்ன தவறு பண்ணிடுவாங்க அப்படின்னா, மூத்த பிள்ளைக்கு 2 பிள்ளை, 2வது பிள்ளைக்கு 3 பிள்ளை, 3வது பிள்ளைக்கு 1 பிள்ளை. சரிங்களா? இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, ஒருவேளை இவர்களுக்கு ஏதோ ஒரு பணம் வருது அல்லது ஒரு சொத்து வருது, ஏதோ ஒரு காரியம் இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, பேர பிள்ளைகளுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, 3 பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய சொத்தை சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கணும். ஆனால் பாசத்தின் மிகுதியில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிப்பாங்க. அது உங்கள் வேலை இல்லை. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு 3 பிள்ளை இருக்கலாம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பிள்ளை இருக்கலாம், இன்னொரு பிள்ளைக்கு 2 பிள்ளை இருக்கலாம். அந்த பேர பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது உங்கள் பிள்ளைகள், நீங்கள் கிடையாது. நீங்கள் எப்படி அதை பிரிக்கணும் அப்படின்னா, அங்கே 3 பிள்ளை இருக்கலாம், 1 பிள்ளை இருக்கலாம், 2 பிள்ளை இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைக்கும் சரிசமமாக ஈக்குவலாக நீங்கள் என்ன செய்யணும்? எதை கொடுத்தாலும் சரியாக பிரித்து கொடுக்கணும். அதில் ஒரு பிள்ளை கஷ்டப்படுற பிள்ளையாக இருக்கலாம், இன்னொரு பிள்ளை நல்லா இருக்கிற பிள்ளையாக இருக்கலாம். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? கஷ்டப்படுற பிள்ளைக்கு நம்ம நிறையா கொடுத்து கை தூக்கி விடுவோம். கஷ்டப்படுற பிள்ளைக்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும்? கை தூக்கி விட முடியும். நீங்கள் எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் சில நேரங்களில் பிள்ளைகள் என்ன செய்யாது? அதை புரிந்து கொள்ளாது, திரும்ப திரும்ப லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப லாஸ் தான் ஆகும். என்றைக்கு தேவ ஞானம் அவங்களுக்குள்ளே வருதோ, தேவனை அண்டி வரும்போது தான் தேவ ஞானம் வரும். தேவ ஞானம் வரும்போது தான் ஒரு பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி மீதி எடுத்தவங்களும் எனக்கு தெரியும். மாதம் 1,50,000 லட்சம் சம்பளம் வாங்கி கடன் வாங்கி வச்சுருக்கவங்களையும் எனக்கு தெரியும். ஞாபகம் வச்சுங்க. அதனால் நான் இவ்வளோ வந்தால் நல்லா இருப்பேன். இல்லை, கொஞ்சத்தில் கரெக்டாக இருங்க. ஆண்டவர் அநேகத்தில் உங்களுக்கு என்ன செய்வார்? நடத்துவார். கொஞ்சத்தில் மீதி எடுக்க பழகுங்க தேவ ஞானத்தோடு. அதனால தான் நான் எப்பயுமே ஒரு பாலிசி வச்சுருக்குது. நான் அடிக்கடி தனியாக பேசும்போது நான் சொல்கிறது என்ன பாலிசி அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது கன்ஃபார்மாக தேவையான்னு பார்ப்பேன். ஆமாம், அது எனக்கு அந்த பொருள் எனக்கு தேவை அப்படின்னா அது என்ன விலையில் இருந்தாலும் நான் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவேன். ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை யார் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு, ஏன்னா அவங்க மனசு நோகக்கூடாது, அதனால் வாங்கி வச்சுட்டு யாருக்கு அந்த பொருள் தேவைப்படுமோ அவங்க கொடுத்துருவேன். ஏன்னா அந்த பொருள் எனக்கு தேவையில்லை. இப்படி நான் சொல்லும்போது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு பார்க்குறதெல்லாம் தேவையாக தான் தெரியுது அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் உன்னைய திருத்த முடியாதுன்ட்டேன் நான். உன்னைய நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு கடன் வாங்கி உட்காந்துரு. உறுப்புறதுக்கு வழி சொல்கிறேன், கேட்டா கேளு, கேட்காட்டி போயிட்டே இரு. எது தேவைன்னே முடிவு பண்ண தெரியலனா நீ எதையுமே வாங்கக்கூடாது. முதல்ல போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எது எனக்கு தேவை எது எனக்கு தேவையில்லை அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. முதல்ல அங்கே போய் உட்கார். பேசாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார சொல்லிட்டோம்ல, அப்புறம் எங்கே உட்கார்றது? ஓடியாச்சு. எப்பயுமே இதை வைக்கணும். அப்போ தான் நீங்கள் பணத்தை கையாள முடியும். தேவன் கொடுக்குற பணத்தை சரியாக என்ன செய்யணும்? வைக்கணும். சிலர் நினைக்கலாம், எனக்கு திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு பணம் என்ன இழப்பாயிடுச்சு. அப்படி கிடையாது. என்னை இழந்த அத்தனையும் தேவன் பல மடங்கு திருப்பி தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் சில அனுபவங்கள் உங்களுக்கு தேவை. சில நேரம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவர் ஓரலாக சொன்னால் கேட்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவர் ஓரலாக சொல்லி தருவார், போதிப்பார், நம்ம கவனிக்க மாட்டோம். அப்போ என்ன செய்யணும்? கவனிக்காத பிள்ளை என்ன செய்யணும்? கூப்பிட்டீங்க வா, அதட்டுவோமா இல்லையா? உட்கார், முதல்ல என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன கவனிக்கிற? அது மாதிரி சில நேரங்கள் என்ன நடக்கும், சில அனுபவங்கள் லாஸ் பண்ணி கற்றுக்குருவோம். ஆனால் லாஸ்லேயே வாழ மாட்டோம். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தால் இழப்பிலேயே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இழப்பு ஒரு நாள் லாபமாக மாறும். தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை நம்முடைய ஞானக்குறைவினால் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நாம் ஆண்டவரிடத்தில் போகும்போது அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றி தருவார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில பண விரயங்கள் அல்லது பண இழப்பு வர்றது நல்லதுன்னு வேணாம். ஏன் தெரியுமா? அது வரைக்கும் அது பெரிய பணம் நினச்சிக்கிட்டே இருப்போம். இவ்வளோ பணம், இவ்வளோ பெரிய பணம் போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை முடித்து அந்த இழப்பினுடைய அந்த வழியிலிருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நாம் ஏர்ன் பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நாம் இழந்த அந்த பணம் நமக்கு பெருசாகவே தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே நம்முடைய மனதை சரிப்படுத்துகிற தேவன். முதல்ல அதை தான் சரிப்படுத்துவார், நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துவார். அதான் நான் இடையில சொன்னேன் இல்லையா, 1000 ரூபா அப்படின்னு பேசின வாயெல்லாம் 1000 ரூபா தானே அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? மனதை மாற்றுவார். பார்ப்போம் அடுத்த வாரம். இடையில ஒரு வாரம் இருக்குது, கவர்மெண்ட் வேறு தர்றேன்னு சொல்லியிருக்குது. எத்தனை பேர் சண்டை விடாமல் நின்று வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த 1000 ரூபாய் நம்ம பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் வாழ்க்கையில், இல்லையா? நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சர்ச்சில் வந்து இருப்பாங்க, ஆனால் வெளியில் போய் என்ன செய்வாங்க? புறஜாதியோட மோசமாக நிற்கிறது. நான் வாங்குறது தப்புன்னு சொல்லலை, சண்டை போடுறது, இன்னைக்கு கொடுக்கல என்னென்னு அவனை திட்டிட்டு வர்றது, இதெல்லாம் செய்கிறது. ஏன்? ஏன்னா அந்த 1000 ரூபா காசு வச்சு தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? வாழவே போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி 1000 ரூபா நோட்டை அவங்க பார்த்ததே கிடையாது. 500 ரூபாய் அவங்க பார்த்ததே இல்லை. அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 1000 ரூபா வச்சு தான் அவங்களுக்கு பொங்கலே பொங்க போகுது. அப்படி தான் நிற்பாங்க கிறிஸ்தவர்கள் போய். அதை சொல்கிறேன், எல்லாரும் சொல்லலை, சிலர் அந்த மாதிரி போய் நிற்கிறாங்க. கேஷுவலாக போகணும். கொடுக்குறாங்களா வாங்குங்க, கொடுக்கலையா நாளைக்கு வேணா வந்துருங்க. அல்லேலூயா. அப்படியே அந்த 1000 ரூபா வாங்கினாலும் எத்தனை நாளைக்குங்க? அதை கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
அங்காரமாக போய் நிற்க மாட்டோம். இத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வரைக்கும் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சர்ச்சில் மட்டும் இல்லை, வெளியில் போனாலும் அவங்க இல்லை முடிஞ்சிருச்சு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. வெளியே வந்து புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப அந்த 1000 ரூபா மிஞ்சி போனால் எத்தனை நாளைக்கு வரும் உங்களுக்கு? அட 1 மாதத்துக்கு வச்சுக்கிருவீங்களா? அதிகபட்சம் போனால். நான் காருக்கு பெட்ரோல் போட போனோம்னா அந்த 1000 ரூபா பத்தாது எனக்கு. இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும் அந்த 1000 ரூபா. மேற்கொண்டு என் காசை போட்டு தான் நான் அடிச்சுட்டு வரணும். அதனால் ஒன்று நல்லா தெரியும், நான் போய் வாங்குறது தவறுன்னு சொல்லலை. மனசில் அது அதிகம் இன்றைக்கே கிடச்சிடும், இன்றைக்கி இந்த ஆங்காரம் தப்பு, அது தவறு. கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது இருக்கக்கூடாது. நீங்கள் பரலோகத்தின் தேவனை நம்பி இருக்கிறீங்கன்னா, ஐஸ்வர்ய சம்மனரை நம்பி இருக்கீங்கன்னா, அவர் தருவார் உங்களுக்கு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளையும் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தப்பு இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு வரும், அப்படி கிடையாது. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவர் மகிமையில் என்ன ஐஸ்வர்யம் வச்சிருக்காரோ அதை வச்சு நமக்கு என்ன செய்வாராம்? நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவன். அவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் போய் என்ன செய்யக்கூடாது? மற்ற பிரஜாதி மக்கள் செய்கிற மாதிரி போய் நின்றுட்டு அது கிடைக்கலன்னு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு மலையே இடிஞ்சு போன மாதிரி உட்காரக்கூடாது. கிடைச்சாப்பு கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போட்டும். நானும் அப்படி தான் இருப்பேன், நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை 3 யுகங்களாக பிரிக்கும் போது ஆதாம் முதல் நோவா வரை முதல் யுகமாக பிரிக்கிறாங்க. துன்மார்க்கர் நிறைய பெரிய இருக்கிறனால ஆண்டவரே சொல்கிறாரு, என் ஆவி இனிமேல் மனுஷனோடு போராடுவதில்லை. துன்மார்க்கம் அந்த அளவுக்கு பெருகிருச்சு, அதனால தான் தேவனே அவர்களை அழித்தார். இப்போ முதல் யுகம் முடிவடைஞ்சிச்சு. 2வது யுகம் எப்போனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் என்ன செய்கிறார்? இறங்கி வந்தார். அவருடைய கிரியைகள் இன்னும் முடியலை. இப்போ நாம் எந்த யுகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா 2வது யுகம், பரிசுத்த ஆவியானவருடைய 2வது யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பின்பு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ன செய்தான்? வரும். இந்த ராக்காலம் ஆரம்பிக்கும் போது, ராக்காலம் என்பது அந்தி கிறிஸ்துவின் காலம். அது ஆரம்பிக்கும் போது, அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அது ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய 2வது யுகம் முடிவடைந்து விடும். 2வது யுகம் எப்போ ஆரம்பிக்குது? கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்தே நாளில் வந்தார் இல்லையா? வந்தவர் இன்னும் போகலை, நம்ம கூட தான் இருக்கார். அப்போ அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்கும் முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவி மறுபடியும் எங்கே போயிடுவார்? பரலோகத்துக்கு போயிடுவார். 3வது யுகம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1000 வருட அரசாட்சியின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? வந்து இங்கே அரசாளுவார். ஏசாயா 11வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்கதரிசனம் அவர் மேல் தங்கியிருப்பார். இப்படி இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர் திரும்ப ரிட்டர்ன் போகிறதே கிடையாது. எப்போ? 1000 வருட அரசாட்சியில் வர்றவர் திரும்ப என்ன செய்யறதில்லை? ரிட்டர்ன் போக மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு
ம் போதும். இந்த வாசித்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படுது. பரலோகம் வானத்தை விட்டு பூமிக்கு வருது. பரலோகம் என்ன செய்யுது? வானத்தை விட்டு யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு, பரலோகம் எங்கே வருதான்? பூமிக்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூமியில் மனிதர்களிடத்துல தேவன் என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். 3வது வசனம் தான் சொல்லுது, இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அப்போ நல்லா கவனிங்க, புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படுது. பரலோகம் பூமி, பரலோகத்திலேருந்து எங்கே வருது? வானத்திலேருந்து பூமிக்கு வந்துடுது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்துடுறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அரசாட்சி செய்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய 3வது யுகம். சரி, திரும்ப ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8-9 வசனங்கள். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். புறா யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அடுத்த வசனம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். சரி, காகம் இளைப்பாறுவதற்கு வெளியில் இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு எதை தான் வர்றாரு? காகத்தை தான் வர்றாரு. திரும்ப பேழைக்குள்ளே வரவே இல்லை. அது வெளியிலே தான் சுற்றுது. அது இளைப்பாற இடம் இருக்குது. ஆனால் புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் வெளியில் இளைப்பாற அவருக்கு இடம் இல்லை. ஆகையினால மீண்டும் புறா எங்கே வருது? பேழைக்குள்ளே வந்துடுது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே வந்துடுறாரு? மறுபடியும் பரலோகத்துக்கு போயிடுறாரு. அப்போ முதல் யுகம் இங்கே தான் முடியுது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். பூமி முழுவதும் ஜலம் இருக்கிறது, துன்மார்க்கர் இருக்கிறார்கள். புறா என்கிற பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுவதற்கு இடமில்லாமல் மீண்டும் எங்கே போகிறாரு? பரலோகத்துக்கு போயிடுறாரு. 10-11 வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 8-10-11. 2வது யுகம் இங்கே தான் ஆரம்பிக்குது. மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். மீண்டும் புறா வடிவத்திலே அல்லது புறா என்ன செய்து ஆவியானவர் பூமிக்கு வர்றார். பகற்காலம் முழுவதும் புறா என்ன செஞ்சிச்சு? வெளியில் தான் இருந்துச்சு. பகற்காலம் முழுவதும் புறா வெளியில் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிற இந்த காலம் பகற்காலம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடந்து பெந்தேகோஸ்தே நாளில் வந்தார் இல்லையா? 2வது யுகம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ வந்தவர் இன்னும் போகலை. அவருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிரியைகள் எப்போ நடக்கும்னா பகற்காலத்தில் நடக்கும். அப்போ நாம் எல்லாம் 2வது யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய 2வது யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராக்காலம் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை முடிந்துவிடும். ராக்காலம்னா அந்தி கிறிஸ்துனுடைய காலம். ஒலிவ இலையாகிய மணவாட்டியாகிய சபையை புறா என்ன செஞ்சிச்சான்? குத்தி கொண்டு பேழைக்கு வந்துச்சு. ஒலிவ இலை நான் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் நம்ம விசுவாசிகள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை என்ன செய்கிறார்? எடுத்துட்டு சபை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போய், அவர் தான் மணவாள், அவர்கிட்ட மணவாட்டியை கொண்டு போய் என்ன செய்கிறார்? அவர் சேர்க்கிறார். அதை தான் அந்த புறா செய்யுதுங்க. அது அதுக்கு அடையாளம் தான். 12வது வசனம் ஆதியாகமம் 8:12. 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இதுதான் 3வது யுகம். 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவர் எங்கேருந்து வரப்போகிறார்? பரலோகத்திலேருந்து அவர் வருவார். வந்ததுக்கப்புறம் திரும்ப அவர் பரலோகத்துக்கு என்ன செய்கிறதில்ல? போக போகிறது இல்லை. ஏன்னா புறா பேழையிலேருந்து வெளியே விட்டதுக்கப்புறம் வெளியே போனது தான் திரும்ப பேழைக்குள்ளே என்ன செய்யலை? வரல. பேழை என்பது பரலோகத்தை குறிக்கும். அப்போது அந்தி கிறிஸ்துவினுடைய காலம் 2வது யுகம் முடியும் போது, 2வது யுகம் முடியும் போது பகற்காலம் முடிந்து
ராக்காலம் ஆரம்பிக்குது. அப்போ அந்திகிறிஸ்துடைய காலம் ஸ்டார்ட் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கே போயிடுறாரு? மணவாட்டியாகிய சபை எடுத்துகிட்டு பரலோகத்துக்கு போயிடுறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் வரல. எப்போ வர்றாரு? 1000 வருட அரசாட்சியில் தான் என்ன செய்கிறார்? மீண்டும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறாங்க? பூமிக்கு வந்து பூமியிலே அவர்கள் இருக்கிறார்கள். கடைசி முடிவு கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகம் போயிட்டா நிம்மதியாக இருக்கலாம். யார் பரலோகம் இங்கே தான் வரப்போகுது. அல்லேலூயா. நாமெல்லாம் அங்கே போனால் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நான் அங்கே வந்துடுறேன் பாங்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அதான் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த 1000 வருட அரசாட்சியில் துன்மார்க்கர் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் என்ன செய்வாங்க? அதில் இருப்பாங்க. 13வது வசனத்தை வாசிக்கலாம். வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. கரெக்டாக சொல்லியாச்சு. அவனுக்கு 601 வயசு. இதுக்கு முன்னாடி 610 650 எல்லாம் வந்துச்சு. இப்போ தான் கரெக்டாக வருது. நோவாவுக்கு 601 வயதாகும்போது முதல் மாதம் முதல் தேதிகளே பூமியின் மேல் இருந்த ஜலம் துன்மார்க். அப்போ ஜலம் வற்றி போயிட்டு அப்படின்னா என்ன? துன்மார்க்கர் இல்லாமல் போயிட்டாங்க. 7 வசனத்தில் 7000 வருட சரித்திரத்தை தேவன் இதிலே சொல்லியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சி வெளிப்படுத்தின விசேஷத்தில் திட்டமிடப்படலை. ஆதியாகமத்திலேயே தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 44:7. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். பூர்வ காலத்தில் ஜனங்களை நான் படைத்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைச்சு இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? ஆண்டவரை கேட்குறார். என் அளவுக்கு இந்த கிரியைகளை திட்டம் போட்டு முன் அறிவித்து நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி செஞ்சவன் யாராக இருந்தால் எனக்கு முன்னாடி நிற்க சொல்லுங்கிறது. எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும்னு சொல்கிறார். மீண்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றென்று அறிந்தான். பாருங்க, அந்த புறா வெளியிலே விட்ட புறா சாயங்காலத்திலே நோவானிடத்திலே வந்து சேர்ந்தது. இதோ அது குத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதனுடைய வாயில இருந்தது. வசனம் சொல்லுது, அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். அப்போ புறா வந்து ஒலிவ மரத்தின் இலையை குத்திட்டு வந்ததுனால அதை குறிப்பாக உணர்ந்து நோவா என்ன செய்கிறாரு? பூமியில் ஜலம் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடந்துகிட்டு இருக்கு. மணவாட்டியாகிய சபை நம்மை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளும் போது புறா எப்படி ஒலிவ இலையை குத்திட்டு வந்துச்சோ அது மாதிரி ஆண்டவர் பரிசுத்த ஆவியான நம்மை எடுத்துக்கொண்டு அவர் போகும்போது அதனாலேயே நாம் புரிஞ்சுக்கணும், பூமியில் துன்மார்க்கர்கள் முற்றிலுமாய் அழிந்து விட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யலாம்? குறிப்பாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் தம்முடைய பின்மாரியாகிய அக்கினியை ஊற்றப் போகிறார். ஜலம் கொந்தளிக்கும். பின்பு என்ன செய்யும்? அது வற்றி போகும். சுடுதண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள், நல்லா சூடானோடனே என்ன ஆகும்? கொந்தளிக்கும். அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கொந்தளிச்சு வெளியே விழுந்துக்கிட்டே இருக்குமா? கொஞ்சம் நேரம் விழுகும், அப்புறம் வத்த ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் துன்மார்க்குடைய கிரியைகள் கொஞ்சம் வேக வேகமாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஊழியத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியலாம்.
வசனம் சொல்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி தெரியலாம். துன்மார்க்குடைய கிரியைகள் பெருக்கமாக வர்ற மாதிரி தெரியலாம். கொந்தளிக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் கொந்தளிச்சா ஒரு நாள் அடங்கி தான் ஆகணும். பின்பு வற்றி போகும். துன்மார்க்கர்கள் வற்றி போய் இந்த பூமியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுவாங்க. அல்லேலூயா. 7000 வருட சரித்திரம். ஆண்டவர் வெறும் 7 வசனங்களிலே அவர் போதிக்கிறார். அதனால தான் அவர் சர்வஞானி. அவர் அளவுக்கெல்லாம் போதிக்க முடியாது யாரும். அவர் பூமியில் வந்தப்போ போதிச்சப்போ ஒழுங்காக உட்காந்து கேட்டிருந்தால் சீசர்கள்லாம் இன்னும் பெரிய லெவலில் போயிருப்பாங்க. உலகத்தையே கலக்கியிருப்பாங்க. எல்லாம் எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டிலே தான் இருந்தான். நம்பிட்டோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. சாப்பாடு முக்கியம், ஆனால் தேவனோட அது முக்கியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் என்றைக்கும். அதுக்கு தான் உபவாசம் எல்லாம். உபவாசம் போடுறது எதுக்குன்னா 4 பேர் நம்மளை பார்த்து என்ன பதர் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக இல்லை. நிறைய பேர் அதுக்காக உபவாசம் போடுறாங்க. உபவாசம் போடுற அன்றைக்கி ஆண்டவர் தெளிவாக சொல்லிக்கார். ஃபாஸ்டிங்லாம் போடும்போது என்ன செய்யணுமா? நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு கரெக்டாக சீவி முகம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கரெக்டாக இருக்கணும். உங்களை பார்த்தா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்றது என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அதுதான் சரியான உபவாசம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறோம்? உபவாச ஜபம்னே வச்சு எல்லோரும் ஃபாஸ்டிங்கில் வாங்குங்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்லித்தர்ற மாதிரி யாரும் என்ன செய்கிறதில்ல, ஃபாஸ்டிங் இருக்கிறதில்ல. நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கேட்காமலே சொல்லுவாங்க 40 days ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் பிரதர் அப்படின்வாங்க. யார் கேட்டால்? யாருமே கேட்கலையே. நான்லாம் தெரிஞ்சாலும் கேட்கவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அவங்க பொறுத்து பார்த்துட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. எதுக்கு தெரியுங்களா? அவரை பார்த்து ஒரு வேளை நம்ம பரிதாபப்படணும்னோ அல்லது புகழணும்னோ நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்க? அதை செய்கிறாங்க. ஃபாஸ்டிங் போட்டதனுடைய பலனே அங்கே போயிடுது. அல்லேலூயா. நம்மை அந்த நேரம் தான் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி காட்டணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். அப்போ ஃபாஸ்டிங்கிறது என்னென்னா பட்டினியாக இருக்கிறது இல்லை. நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஊரே சுற்றுறது. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதில்ல. எங்கே போகிறது? எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கு. அந்த வேலையை பார்க்க இந்த வேலையை பார்க்க. அதுக்கு பேர் ஃபாஸ்டிங்கில் அது பட்டினி. ஃபாஸ்டிங் என்பது எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு பேர் தான் என்னது? அதுதான் உபவாசம். யாருக்கும் தெரியக்கூடாது. உபவாசம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? இவ்வளோ பெரிய கேனில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடல, மீதி எல்லாம் இருக்கும். இவ்வளோ பெரிய கேனில் இருக்கும். வாழைப்பழம் இவ்வளோ பெருசு இருக்கும். இதுக்கு சாப்பிட்டே போயிடலாம். ஆண்டவர் மேலே இருந்து யோசிப்பார். நான் கேட்டேன் அவன்கிட்ட, நீயா வந்த ஃபாஸ்டிங் இருக்குங்க, அப்புறம் இது இவ்வளோ ஐட்டத்தை சாப்பிட்ற அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்க மாட்டாரா? சாப்பிட்றதும் உபவாச ஜெபம் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது நம்முடைய விருப்பம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை சரியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்து யாரும் கேட்டுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வச்சிடக்கூடாது. ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசால போகிற அந்த அரசாட்சியில் அது வசனம்லாம் எடுக்க நேரம் இல்லை. நிறைய நன்மையான காரியங்கள் நடக்கும். புலியும் மானும் ஒன்றா இருக்கும். ஒன்றா தான் போய் தண்ணி குடிக்கும். புலி மானை அடித்து சாப்பிடாது. அங்கே தீமைக்கு இடமே இல்லை. எல்லாமே நல்ல காரியங்கள். அப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை ஆண்டவர் இந்த பூமியிலே செய்ய போகிறார். அதில் துன்மார்க்கருக்கு வேலையே கிடையாது. யார் துன்மார்க்கர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் பாவிகள். பாவிகளுக்கு இன்னொரு பேர் துன்மார்க்கர் இல்லையா? அவர் நல்லவர், நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, இருக்கலாம், நல்லது செஞ்சுக்கலாம். ஆண்டவர் கிருபையாக நினச்சா தான் அவர் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டா பரலோகம் கேரண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் ஒரு ஆளை பார்த்து நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறத நான் நம்புறதில்லை. நான் வசன தெளிவாக சொல்லுது, தேவன் ஒருவரை தவிர நல்லவன். அப்போ நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே தகுதியான நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். அதனால தான் அந்த கேட்டகரிக்குள்ளே நான் போகவே மாட்டேன். நிறைய ஊழியர்கள் அதை செய்கிறாங்க. தன்னை நல்லவன் என்று விசுவாசிகளும் பாராட்டணும், மற்றவர்கள் பாராட்டணும். எப்போது பார்த்தாலும் புகழ்ச்சியை விரும்பி கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் உண்டு. மேடையில் ஏறி நீங்கள் அவங்கள பற்றி ஒரு 2 வார்த்தை பேசலைன்னா அடுத்து உங்களுக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் ஈடுபாடாக இருப்பது வேறு,
அதுக்காக ஊழியக்காரரை புகழ்ந்துக்கிட்டு அவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. சில விசுவாசிகளை கவனிச்சிங்கன்னா தங்களுடைய சபையை குறித்ததான ஒரு மேன்மை இருக்கும். எங்கள் சர்ச்சில் நாங்கள் அதை பண்ணுவோம், எங்கள் சர்ச்சில் நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம், போட்டுக்குங்க, எங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு வந்து நம்ம ஆளுங்க யாராவது அங்கே எக்கத்தப்பா போய் கேட்டு வந்து ஐயா அங்கெல்லாம் போடுறாங்க, போடட்டும், அவங்க சாப்பாடு போடுறாங்கன்றதுக்காக நான் போட முடியாது இல்லையா? நீங்கள் போட வேணா, நாங்களே காசு போடவும் விட மாட்டேன். ஏன்னா அந்த சபை என்னுடைய ரோல் மாடல் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய சபை அப்படின்னு நம்ம வரும்போது நாம் எல்லாரும் எப்படி கனெக்டடாக இருக்கணும்? ஆவிக்குரிய ரீதியில் தான் என்ன செய்யணும்? கனெக்டடாக இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில் கனெக்டடானா என்னது? தேவனை வச்சு தான் நம்ம கனெக்டடாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? தேவனை வச்சு கனெக்டடாக இருக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தையை வச்சு தான், அவருடைய வசனத்தை வச்சு தான் நீங்கள் நான் எல்லாரும் கனெக்டட். அல்லேலூயா. நிறைய சபைகள் என்ன ஆயிரும்னா முதல்ல அப்படி இருப்பாங்க, போக போக வார்த்தை தனியாக போயிடும் பிச்சுக்கிட்டு. இவங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருப்பாங்க. எப்படின்னா எதையாவது ஒரு உறவு முறையை சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கடைசியில் மாம்சீக உறவு முறை தான் அங்கே மேலோங்கி நிற்குமே தவிர ஆவிக்குரிய அந்த தொடர்பு அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆகினால அந்த சர்ச்சில் அது செய்கிறாங்க, இந்த சர்ச்சில் அது செய்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டோம். அது அவங்க தரிசனத்தின்படி அவங்க செய்கிறாங்க. எனக்கு ஒருவேளை அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். எனக்கு கொடுத்த தரிசனம் என்னுடைய சபை மக்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை திகட்ட வயிறு ஃபுல்லாக கொடுக்கணும். அல்லேலூயா. இருதயம் நிறைகிற அளவுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினாலும் நிறைஞ்சிருச்சுன்னா அவங்க 4 பேரை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏழாயிரம் வருட சரித்திரத்தை தேவன் வெறும் 7 வசனங்களில் போதிக்கிறார். 1000 வருட அரசாட்சியில் துன்மார்க்கர் இருக்கவே மாட்டாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம்னு சொன்னேன். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி வருகிற வாரத்தில் நாம் இதை முன்னுரையாக வச்சுக்கணும். இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா 7 வசனம் தான் 7000 வருட சரித்திரத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி 7 அதிகாரத்தில் பேசியிருக்கார். 7 வசனத்துக்கு எவ்வளோ விளக்கம்னா 7 அதிகாரத்தில் எவ்வளோ விளக்கங்கள் இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஞானின்றது அப்போ தான் புரியும். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ ஆழமான காரியங்களை தேவன் அதில் பேசியிருப்பார்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்மை வாழ்க்கை பாதைகளை எப்படி வணைந்து கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதலிடம் யார் கொடுங்க? ஆண்டவர் கொடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் செய்கிற தவறு, நான் விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன், அவங்க பிரச்சனையை பூரா ஆண்டவர்கிட்ட சொல்கிறத காட்டிலும் மற்றவங்ககிட்ட சொல்கிறாங்க. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ அம்மாவோ அப்போ யார்கிட்டையாவது போய் சொல்கிறது. அதில் உங்களுக்கு பர்மனண்ட் நிரந்தர தீர்வு வராது. டெம்பரவரியாக 1-2 தீர்வுகள் வரலாம். ஆனால் பர்மனண்ட்டாக உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிப்பது தேவன் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அதனால் சபை விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் முழுவதும் ஆண்டவரை நோக்கி தான் இருக்கணும் எல்லா நேரத்துலையும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு இருந்த அதே மன உற்சாகம் எல்லா வாரத்துலையும் இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாளை விசேஷத்தை நம்ம கொண்டாடலை, நாளுக்கு காரணகர்த்தராக இருந்த ஆண்டவரை எல்லா நேரமும் என்ன செய்யணும்? நெஞ்சில் சுமக்கணும். அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். வசனம் தெரியாமல் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் மீது வெற்றியை பெற முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய போராயுதங்கள்னு படிச்சிருப்பீங்க. எல்லாமே தற்காத்து கொள்ளக்கூடிய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான், எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதம். எது? ஆவியின் பட்டயம். எது? வசனம். ஒரே ஒரு பட்டயம் வசனம். அப்போ வசனம் நமக்குள்ளே இருந்தால் தான் சூழ்நிலையின் மூலமாக பிசாசு வரும்போது நாம் அதை என்ன செய்ய முடியும்? தாக்கி அழிக்க முடியும். அப்போ வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது நல்லது, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணுறது இன்னும் நல்லது. அல்லேலூயா. அதில் தான் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் அதை விட அதிகமான நேரம் பைபிள் வாசிங்க. எந்த பாஸ்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா.
அப்படின்வாங்க. ஏன்னா ஆண்டவர் பேதுருட்டையும் யோவான்கிட்ட யாக்கோபு கிட்ட கேட்டார் இல்லையா, 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு. அதனால அந்த 1 மணி நேரத்தை பிடிச்சாச்சு. 1 மணி நேரம் ஜோம் பண்ணியா, 1 மணி நேரம் ஜோம் பண்ணி. சில ஆள் யோசிக்கிறோம், ஐயா ஜோம் பண்ணி பார்த்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஓட மாட்டேங்குது, கண்ணை மூடி ஜோம் பண்ணி பார்க்குறேன், ஜோம் பண்ணிட்டு கண்ணை திறந்தா 5 நிமிஷம் தான் ஆகிருக்குது, எப்படி 1 மணி நேரம் போகிறதுனே தெரியல. வசனம் நிறையா மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யலாம், ஜோம் பண்ணலாம். தனி ஜபம் என்னை பொறுத்த வரைக்கும் கூடுமானவரை அந்நிய பாஷையில் ஜெபிப்பது நல்லது. எல்லோரும் கூட்டமாக இருக்கும்போது எல்லாரும் பேசுனீங்கன்னா என்ன செய்யும், கலாம்பலான் இருக்கும், மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், புதுசாக வரவங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, அந்நிய பாஷையில் பேசுகிற தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். அதனால் என்ன செய்யுங்க, சபையில் நீங்கள் பேசும்போது அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அதை என்ன செய்ய வேண்டாம், சபையில் நீங்கள் அதை பேச வேண்டாம், அதுக்கு பதிலாக 4 பேருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி தீர்க்க தரிசனத்தை பேசுங்கிறார். ஆனாலும் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கட்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறது தவறு இல்லை. நாம் சபையில் பேசும்போது அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிற ஒன்று நம்ம சொல்லணும், அல்லது அந்த அர்த்தத்தை சொல்லுகிற வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை விட இன்னொரு நபர் என்ன செய்யணும், அதை சொல்லணும். ஒருவேளை அப்படி ஆட்கள் இல்லைன்னா நாம் என்ன செய்யலாம், நமக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற அளவில் நம்ம பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தனி ஜபத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்நிய பாஷையில் என்ன செய்யுங்க, அதை ஜெபம் பண்ணுங்க, அது நல்லது. பிசாசுக்கிட்டே வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மரண பரியந்தம், நீ பாண்ட பாட்டு மாதிரி தான், மரண பரியந்தமும் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஏன்னா அல்டிமேட்டாக கிளைமேக்ஸ் என்னன்னா, மனவாட்டியாகிய சபையை பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். நீங்கள் நான் எல்லாம் அதில் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாமை எப்போ வச்சாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து பழகிட்டோம்னா அவர் வருகை எப்போ வந்தாலும் கவலை கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா வருகைன்னு நினைக்கும் போது நிறைய பேருக்கு பதட்டமாயிடுது, ஐயோ ஒரு வாட்டுக்கு இன்னும் நாளைக்கு வந்துட போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே பதட்டமாகுது இல்லையா. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, அவர் திடீர்னு ஒரு நாள் உங்களை பார்க்க வர்றாரு, சொல்லலை, அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கிறிஸ்தவத்தில் என்ன நடக்குது தெரியுமா, ஆண்டவர் வரப்போறான்னு சொன்னாலே எல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்னா பிரசங்கம் அப்படி, போதனைகள் அப்படி ஆயிடுச்சு. நான் அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாம் என்னைக்கு வருதுன்றதுக்கு நினச்சி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எப்போ வரப்போகிறாரு, இன்றைக்கி ஒரு வாரம் நாளைக்கு, அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அவர் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் வருவார். அந்த நாள் பிதாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதை நினச்சி கவலைப்பட வேண்டியது நீங்களும் நானும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடாமல் வசனத்தை படித்து அதை இருதயத்தில் வச்சு அதை வாயில் அறிக்கை செய்து தேவன் மீதான விசுவாசத்தில் நாம் சரியாக நிற்க பழகணும். ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவர் என்னைக்கு வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நமக்கு சந்தோஷம்தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த பயப்படுத்துகிற மாதிரியான மெசேஜ்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். அதை உட்காந்து சில நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், இருதயம் புறம் பயமாகி எதை பார்த்தாலும் பயமாயிரும். ஒரு உணவில் எது நல்ல உணவு, எது எனக்கு ஏற்ற உணவுன்னு நம்மளால் செலக்ட் பண்ண முடியுதுன்னா, ஒரு சத்தியத்தில் எது சரியான சத்தியம்ன்றதை நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எல்லாரும் பாஸ்டர் தான், எல்லாரும் போதகர் தான், எல்லாத்தையும் நான் கேட்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா குப்பையை கொண்டு வந்து கொட்டினா குப்பை தொட்டி மாதிரி தான் ஆயிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்ற அந்த நல்ல தீர்மானத்தை நாம் எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்கிற எந்த சத்தியமும் நல்ல சத்தியம். அதை விட்டுட்டு நீ இதை பண்ணாதான் பரலோகம் போவ, நீ அதை பண்ணாதான் பரலோகம் போவேன்னா போச்சு, ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க சொன்ன எதையுமே சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் பண்ணவே இல்லை. அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்கிறவங்க ஞானசானம் எடுக்கலை, ரட்சிக்கப்படலை, ஒன்றும் செய்யலை. தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா எப்பேற்பட்டவனும் பரலோகம் போக முடியும். ஆனால் அந்த கிருபை எல்லார்கிட்டையும் அதே அளவுக்கு விளங்குமானா தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கிருபை பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. கிருபை தேவ அன்பினுடைய உச்சகட்டம்.
அந்த உச்சக்கட்டத்தை தான் தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக காண்பித்தார். அதை புரிஞ்சுக்கணும். அவருடைய கல்வாரியை யாரெல்லாம் உயர்த்துகிறீர்களோ எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. தோல்விகள் எல்லாம் வெற்றியாகி மாறும். பாவ சாப கட்டுகள்லேருந்து விடுதலையாக்கப்படுவீங்க. பில்லி சூரியங்கள்லாம் உங்களை ஒன்றுமே செய்யாது. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்தும். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் மட்டுமாய் போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி. 7 வசனத்திற்குள் 7000 வருட சரித்திரத்தை கர்த்தாவே எங்களுக்கு போதித்திருக்கிறீர். எதற்காக நன்றி. நீ நல்லவர், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை உங்களுடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை பாதுகாத்தவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் பாதுகாக்க, இனிமேலும் எங்களை வழிநடத்த போதுமானதுக்கும் அதிகமான தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்களோடு கூட வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.